வணக்கம் சேர் பாலு சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. 2023 நிறைய தமிழ் படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 250 படங்கள் கிட்ட வந்திருக்கு. 250 படங்கள் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியல, வந்திருக்கு அப்படின்ற தரவுகள் 247ன்னு சொல்லி இன்னும் வந்து இயர் முடியல, நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், பேசிகிட்டு இருக்கோம். சலார்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 250 படங்கள் நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டா கூட இதில் நிறைய படங்கள் வந்து வெற்றி படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. குறுகிய படங்கள் தான் வெற்றி படங்களாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா நம்ம ஜெயிலர், லியோ, வாரிசு, துணிவு இதெல்லாமே கலெக்ஷன் வைஸ் பெரிய படங்களாக நம்ம பார்க்கப்பட்டது. பொன்னியின் செல்வன் 2 வரைக்கும் ஒரு பெரிய படங்கள், வாத்தி இதெல்லாம் 100 கோடி கிளப்பில் சேர்ந்த படங்கள் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 3500 கோடி வந்து இந்த தமிழ் சினிமா கோலிவுட் வந்து 3500 கோடி ரூபா வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய படம் மட்டும் 900 கோடி பண்ணியிருக்கு. அதாவது லியோ ப்ளஸ் வாரிசு ரெண்டும் சேர்த்து 900 கோடி. லியோ மட்டும் 1000 கோடி பண்ணும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள்லாம் அடிப்பட்ட காலகட்டத்தில் 2 படங்களும் சேர்த்து 900 கோடி அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்க, ஒரு ஹீரோவாலேயே ஒரு 900 கோடியை கொண்டு வர முடியுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 2023 வந்த படங்களை பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்குது? இந்த 3500 கோடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா கமல் ப்ளஸ் சூர்யா 2 பேருமே படம் பண்ணலை, அவங்களுடைய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அதுவும் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 2023 வந்த இந்த கலெக்ஷன் 3500 கோடி எப்படி பார்க்க? ஏன்னா சமீப நாட்களாக அதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஒரு விஜய் மட்டுமே 900 கோடி பண்ணிட்டாரு. அப்போ ஒருவேளை ஒரு பெரிய ஹீரோக்கள் 2 படங்கள் பண்ணாங்கன்னா இது இன்னும் பெரிய லெவலில் போய் நிற்கும் நம்மளோட கோலிவுட் அப்படின்றது பேசப்படுது. உங்களுடைய பார்வையில்? இல்லை, உண்மைதான். வந்து நீங்கள் 250 படங்களுக்கு மேலே இன்னும் லிஸ்ட்டு டிசம்பர் 31 வரைக்கும் அதனுடைய இது இருக்குது. 250 மேலே போகும். ஒரு 3500 கோடி அப்படின்னு ஒரு பெரிய கலெக்ஷன் தான். அதுவும் நீங்கள் இப்போ இந்த இயருடைய 2023 ஆரம்பமே ஒரு வாரிசு துணிவில் ஆரம்பித்த ஒரு வாரம், ஒரு நல்ல கிளாஷில் ஒரு துவக்கம். ஆமாம், நல்ல கிளாஷ் அது. அதுவும் வந்து தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் குய்யோ முறைன்னு கற்றுனாங்க. அப்பா அன்றைக்கி ஆளாளுக்கு 10 நாள் ஒரு வாரம் பின்னாடி வாங்க யாராவது ஒருத்தர். அதுக்கு அவங்க நினச்சது என்னென்னா, எங்களுக்கு கலெக்ஷன் அடிப்படும், 2 பேரும் ஒரே சமயத்தில் வந்தீங்கன்னா கலெக்ஷன் அடிப்படும், யாராவது முன்ன பின்ன வாங்கினா அது முடியவே முடியாது, எங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ யார் அதிக சம்பளம் வாங்குவாங்கன்ற அதுவும் ஒரு ஈகோ. இது எல்லாம் சேர்ந்து தான் வாரிசு துணிவு ஒரு சோஷியல் மீடியா சண்டை, ஒரு ஃபிசிக்கல் சண்டையாக மாதிரி தேட்டரில் கலவரம்லாம் நடந்தது, ஒரு உயிர் பலி நடந்தது. ஓகே, அதெல்லாம் தாண்டி 2த்தில் எது பெரிய படம் அப்படின்ற ஒரு வசூல்லாம் ஆளாளுக்கு ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வடை சுடுறேன் அந்த வடை சுடுறன்ற மாதிரியான இதெல்லாம் வந்தது. நீங்கள் வசூல் ரீதியாக வந்து வாரிசுக்கும் துணிவுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனாலும் லாபம்ன்ற ஒரு இடத்துல துணிவு தான் இருந்தது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3500 கோடியில் 900 கோடி விஜய் படம், வாரிசும் லியோவும் சேர்த்துட்டீங்க. ஆனால் ஒரு படமே 1000 கோடின்னு ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் நானும் பேசணும் ஒருத்தன், அதை மாற்று கருத்து இல்லை. அது பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ், விஜய். லோகேஷ் கனகராஜ் இதற்கு முந்தைய போன வருடம் வந்து விக்ரம் படம், விக்ரம் ஒரு அதிர்பதிரியான வெற்றி. கமலஹாசன் தன் திரை வாழ்வில் ஒரு 50 வருஷ சினிமா கேரியரில் இப்படி ஒரு வசூலை நான் பார்த்ததே இல்லை, அதுக்கு தம்பி லோகேஷ் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். கமலஹாசன் எப்படி ஹேண்டில் பண்ண, ஒரு படத்தை எப்படி தரணுன்ற அந்த மேஜிக் வந்து பண்ணியிருந்தாப்புல. இது வந்து லியோவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா 1000 கோடின்ற வருஷம் அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொண்டுனே போயிருந்தாங்க. காஷ்மீர் படப்பிடிப்பு அது இது, அங்கேருந்து அந்த காஷ்மீர்லேருந்து வந்த ஒவ்வொருத்தரும் கொடுத்த அப்டேட் வந்து இந்த படத்துக்கு. அதனால தான் அந்த படம் ரிலீஸ் முன்னாடி டேபிள் ப்ராஃபிட்ன்ற ஒரு விஷயம் இல்லை, ஓடிடின்னு அப்புறம் வந்து சேட்டலைட்டு ஆடியோவில் ரைட்ஸு இதெல்லாம் ஒரு பெருவேலைக்கு விற்றுது. படம் எதிர்பார்ப்பில் வந்து முதல் காட்சி 4 மணிக்கு இதுக்காகவே நான் பெங்களூர் போய் படம் பார்த்தேன். பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கூட சரி மன்னிச்சிடலாம், 2வது ஹாஃப் மன்னிக்கவே முடியாது. நிச்சயமாக அது விஜய்க்கான படமே இல்லை. எந்த நம்பிக்கையில் இது 1000 கோடின்னு நம்ம பேசிட்டோம், எப்படி பேசுனாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியெலாம் இருந்தது. உண்மையாக சொன்னோம்னா அதையெல்லாம் தாண்டி விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டாங்க. அது காரணம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் படம் ஓடிச்சு. உண்மையாகவே இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் பிரமாதமாக எடுத்திருந்தா நிச்சயமாக இந்த படம் 1000 கோடி, கிட்டத்தட்ட 1300 கோடி. கரெக்டாக சொன்னீங்க, 1300 கோடி விஜயை அடித்து பாதி வசூல் ஏன் வசூல் தான் ஏன் அப்படின்னு சொல்லி தலைநிமிர்ந்து இன்றைக்கி இருந்திருப்பார். ஓகே, நடந்துருச்சு ஒரு பக்கம். 900 கோடியும் வந்து 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. பெரிய விஷயம் தான் இல்லையா? 900 கோடின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நீங்கள் அதே சமயம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், வந்து நீங்கள் வந்து விஜய், அஜித், ரஜினி இந்த மாதிரியான ஹீரோக்களுடைய படம் இவ்வளோ கோடி வசூல் பண்ணிடுச்சுன்னு நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று பார்க்கலாம். அவங்களுக்கான சம்பளம் விஜய் இப்போ 180 கோடி ரூபாய் இந்த
இப்போ தளபதி 68 வாங்குறாரு, கிட்டத்தட்ட 200 கோடி நெருங்கிட்டார் பேசிகிட்டு இருக்காங்க. ரஜினி ஆல்ரெடி 171க்கு 220 கோடி. அதுக்கு நீங்கள் அஜித்தும் 150 கோடி வந்துட்டார். அவர் விடாமுயற்சி தாண்டி அடுத்தடுத்த 2 படங்களில் அவரும் 200 கோடி தருவார். ஒரு படத்துக்கான பட்ஜெட்டில் ஒரு சம்பளமே ஒரு 200 கோடி 150 கோடி அப்படின்னு போயிடும்போது இந்த வசூல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் வந்து இன்னும் தாறுமாறான வசூல் இருக்கணும். நீங்கள் வாரிசு துணிவு அப்போ அந்த லாபம் இல்லை லாபம் இருக்குன்ற ஒரு விஷயம் இங்கே தான் வந்து அடிபட்டு போச்சு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், பட்ஜெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தபோது தான் துணிவு எங்களுக்கு லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெரிய படம் இந்த 2023 ஒரு அதிர்புதிரியான இட்டு கலெக்ஷன் அப்படின்னா ஜெயிலர் தான். ஆமாம், ஒரு சோலோவாக வந்து ஜெயிலர் தான். ஜெயிலரில் 1000 விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்புறம் வந்து இந்த படம் ஓடுமா ஓடாதா, இந்த படம் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணுற போது ஒரு 650 கோடியை வந்து அது நெருங்கிடுச்சு. மிகப்பெரிய படமாக மாறுது. அந்த மேஜிக்கை நிகழ்த்தினவர் வந்து ரஜினிகாந்த் தான். நீங்கள் இந்த விஷயங்கள் இப்படியே தாண்டி இந்த 250 படங்கள் இந்த வருஷத்தில் சொல்கிற மாதிரி இது தவிர பார்த்திங்கன்னா ஹிட் லிஸ்ட்டில் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 27 இல்லை 30 படங்கள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இல்லை, நம்ம கண்கூடாவே பார்க்கும்போது சில படங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இப்போ வாரிசு, துணிவு, ஜெயிலர், நம்ம சொல்கிறது கலெக்ஷன் வைஸும் ஓரளவுக்கு படங்களும் வெற்றி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வாரிசு, துணிவு, ஜெயிலர், லியோ அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ அந்த ஜிகிர்தண்டா, XXX அந்த மாதிரியான படங்கள் தான் வருது. அப்புறம் தாதா, மாவீரன், அப்புறம் அந்த குட் நைட், போர் தொழில் அப்படியான படங்களுமே ஒரு சொல்லக்கூடிய இடத்துல சில படங்கள் தான் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும் ஒரு 20-25 படங்கள் தான் அதிகபட்ச வெற்றியை பெற்றிருக்கும். 25 படம் 27 படம்னு ஒரு புள்ளி விவரம் சொன்னப்போ எனக்கு உண்மையிலே பாருங்கள் 250 படங்களுக்கு இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி வந்து மீதி படங்கள்லாம் அப்போ என்ன ஆச்சுன்னு நீங்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒவ்வொரு படமாக சொன்னீங்க, குட் நைட்டு, போர் தொழில். இல்லை, போர் தொழில் ஒரு 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 46 கோடி ரூபாய் அந்த படம் வந்து லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்தது. 2 பார்ட்னர் அந்த படம், 2 பேரும் பாதியாக போச்சு. உண்மையான ஜாக்பாட் இது தான். எனக்கு குட் நைட்டும் அப்படி தான். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய கதைக்களம் கூட கிடையாது. ஒரே லைனில் அந்த கதையை சொல்லிட்டு போயிடலாம். ஒருத்தனுக்கு ஒரு கொரட்டை தான் பிரச்சனையாக இருக்குது, அந்த கொரட்டினால் அவன் என்னென்ன பிரச்சனையை வந்து சந்திக்கிறான் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் கட்டி போட்டது வந்து. அது தவிர வந்து ஜெய்பி மணிகண்டனுடைய ஒரு ஆக்டிங்கு, இது எல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி டாடா மாதிரியான படம், அப்புறம் சித்தான்னு ஒரு படம். ஆமாம், ஒரு இன்னும் குழந்தை பாலியலுக்கு எதிரான ஒரு படமாக இருந்தால் எத்தனையோ படம் வந்துடுச்சு. ஏறக்குறைய அந்த சாயெல்லாம் அந்த நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்திருந்தாலும் ஒரு சித்தார்த்தோடைய அந்த முயற்சி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம் நிறைய நல்லா கனெக்ட் ஆச்சு. இது வந்து இதுவாகிடுச்சு வந்து. ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய குறைனா, ஒரு 250 படத்தில் ஒரு 100 படம் கூட ஒரு ஹிட் லிஸ்ட்டில் வரலையே அப்படின்னு, ஒரு வசூல் ரீதியான படங்கள் வரல அப்படின்பொழுது இது ஒரு மாபெரும் வெற்றியும் கிடையாது. மறுபடியும் ஸ்டார் ஹீரோக்கள், வேல்யூவான ஒரு ஹீரோக்கள், மாஸ் ஹீரோக்கள் உள்ளே இறங்கினா தான் இந்த 3500 கோடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தீரும். அது உண்மை தான். இவங்கள அந்த பட்ஜெட்டில் கொடுத்தா தான். ஏன்னா இவங்க யாரும் இப்போ நீங்கள் ரஜினி எடுத்துங்க, ஜெயிலர் நம்ம வெற்றி படம் சொன்னால் கூட ஒரு பேன் இண்டியா படமாக அதை மாற்றின பிறகு தான் அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. ஆமாம், ரஜினி வச்சு தான் ஒரு சிவராஜ்குமார் வந்தார், மோகன்லால் வந்தார், சுனில் வந்தார், ஜாக்கி ஷராப்பில் வந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு ஓஹன் புகழ் முதல்ல என்னையாவது படம் அப்படின்னு நாங்கள் வந்து அதை தாண்டி அந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க வந்து. நீங்கள் லியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா லியோவில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு உள்ளே இறங்கினாங்க. லியோ அந்த ஐப்பு அதிகமாகச்சு வந்து காஷ்மீரில் படப்பிடிப்புனாங்க கொண்டு வந்த அந்த அந்த ஐப்பு காரணமாக அப்புறமா தொடர்ச்சியாக விஜய் ரசிகர்கள் அதை வந்து ஓட வச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் வந்து நீங்கள் வாரிசு துணிவிலே அப்படி தான் வந்து அந்த கிளாஷ்னால, அந்த 2 பேருக்கான போட்டினால் இது வச்சு நீங்கள் வாரிசுக்கு வந்து விமர்சனம்லாம் இருந்தது வந்து ஒரு டிவி சீரியல் பார்க்குற மாதிரி இருந்தது. சூரிய வம்சத்தை மறுபடியும் எடுத்து வச்சுருக்காங்க இவங்க, அது மாதிரி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. துணிவு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அஜித் நின்று துப்பாக்கி வச்சுட்டு பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. மணி ஹைஸ்ட் இந்த மாதிரியான கதைகள் நிறைய, பேங்க் ராபரி சம்பந்தமான கதைகள் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஹாலிவுட்லேயே நிறைய வந்துடுச்சு. இப்படியே சொல்லியிருந்தாலும் அதுவும் ஒரு வசூலை கொடுத்துச்சு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு ஹிட்டில் வந்து நீங்கள் PS2லாம் PS1 மாதிரி சொல்லலாம் ஓட்ட, அதுக்கான ப்ரொமோஷனும் அவங்க கொடுக்கல. இப்போ PS1க்கு கொடுத்த ப்ரொமோஷன் PS2க்கும் அவங்க கொடுக்கல. ஒரு காரணம், அது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மாவீரன் படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வந்து. ஏன்னா உங்களுக்கு டாக்டர் படங்கள் சிவகார்த்திகேயனுடைய 100 கோடி கிளப்பில் ஜாயின் ஆகிடுச்சு. இந்த படம் அந்த அளவுக்கு அடிக்குமா என்னன்னு தெரியல, ஹிட்டாகுமா ஆகாதா அப்படின்றது. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கே அந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லை. அந்த படம் தொடங்கினதுலேருந்து இடையில பிரேக் ஆச்சு, அப்புறம் ட்ராப் பண்ணிட்டாங்க. கதையை வந்து மாற்றிட்டார் சிவகார்த்திகேயன். எழுதின கதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டாங்க, எடுத்தது வரைக்கும் கட் பண்ணி வெளியே போட்டாங்க. இந்த மாதிரி டாக்கில் அந்த அப்புறம் சிவகார்த்திகேயன் தரப்பில்
ஒரு செட்டு போட்டோம், அந்த செட்டு வந்து மழையில் வந்து வீணாக போயிடுச்சு, அதுதான் டிலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மடோனா ஸ்பின். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தா டைரக்டருக்கான படமாக இருக்கும். ஆமாம். செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கான ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும். ஒரு வேளை சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஹீரோவே உள்ளே இறங்கி அவர் டைரக்ட் பண்ணாரான்னு தெரியல. ஆனால் இந்த விமர்சனங்கள் இருந்தாலும் அது ஒரு 80 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிடுச்சு அந்த படம். வெற்றி படம் தான். வெற்றி படம் தான் அது. வெற்றி படத்தில் அப்புறம் மார்க் ஆண்டனி நம்ம பேசியிருக்க மாதிரி குறிப்பாக 100 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் படம். உண்மை குறிப்பாக விஷாலுக்கு ஒரு பெரிய பிரேக். அந்த படத்திற்கான மிகப்பெரிய வெற்றிக்கு இன்னொரு காரணம் வந்து எஸ். மாற்று கருத்தே இல்லை. அதை வந்து விஷாலே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா விஷாலுடைய முந்தைய படங்கள்லாம் அப்படியே தோல்வி படங்கள்லாம் வந்து இந்த படம் எந்த அளவுக்கு, ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு முக்கியமான படம். ஆமாம். ஆதிக்க ரவிச்சந்திரன் நேர்கொண்ட பார்வையில் ஒரு கோ டைரக்டராக பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணியிருக்கும் போது அவருடைய அந்த ஒர்க்லாம் பார்க்குறாரு. அஜித் கூப்பிட்டு ஒரு கதை கேட்குறாரு, கதை ஒன்று சொல்கிறாரு, நல்லா இருக்குதுன்னு நம்ம ஃபியூச்சரில் படம் பண்ணுவோம், அதுக்குள்ளே ஒரு வெற்றி கொடுங்க பிரதர்ன்றாரு. அந்த வெற்றி தான் மார்க் ஆண்டனியை வெற்றியாக மாறுது. இப்போ சிவாஜி வெற்றியுடைய மாப்பிள்ளையாக மாறிட்டார். கண்டிப்பாக அஜித்தோடைய படம் அடுத்த படம் அவர் தான். அதே மாதிரி அடுத்து வாத்தி, அதுவும் ஒரு 100 crores ஃபிலிம் தான். அது படம் எப்படின்றது தெரியலை, பட் ஆனால் ஒரு 100 crores ஃபிலிம்ஸில் அதுவும் சேர்ந்துருக்கு. இல்லை, எனக்கு அது பெரிய டவுட் இருக்குது வந்து. ஏன்னா தெலுங்கில் அந்த படம் இட்டுன்றாங்க. இங்கே ஒரு கணக்கு சொன்னாங்க, ஒரு சக்ஸஸ் மீட்லாம் 2வது நாளே வச்சாங்க. இந்த சக்ஸஸ் மீட்டையும் அவசியம் சொல்லி ஆகணும் சார். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான 2வது நாள் தான் சார். அதாவது நம்ம 2வது வாரம் 3வது வாரம் தான் அதெல்லாம் 2வது நாள். அது எப்படின்னா இந்த ஏபிசி அப்படின்ற ஒரு சென்டர் இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து சிட்டின்னு வருதுங்களேன். ஒரு காலகட்டங்களில் நீங்கள் வந்து சூரியனில் அகஸ்தியா, தேவி, சத்தியம் இந்த 4 தான் போடுவாங்க வந்து. அதுக்கப்புறம் காசு தேட்டர் வந்து உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு ஆகிடும். இந்த பக்கம் வந்து தேவி கருமாரி வந்து திருவள்ளூரில் போயிடும் வந்து. இப்படி இருந்த காலகட்டம். இப்போ வந்து எல்லாம் வந்து ஆல் ஓவர் ரிலீஸ் வந்து நீங்கள் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஓவரால் ஒரு படம் 1000 ஸ்க்ரீன்ஸில் இதுவாகுதுன்னா அந்த முதல் நாள் வசூல் தான் நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றிகரமாக 2வது நாள். அது ரியல் வெற்றி எது, ரியல் சக்ஸஸ் மீட் எதுன்றது வந்து இன்னும் பெரிய சந்தேகமாக இருக்குது அது. இல்லை, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு 2024 வெற்றிகரமான முதல் ஷோன்னு அடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் 2023 முதல்ல முடிச்சிடுவோம். நம்ம வந்து இந்த படங்கள் ஒரு பக்கம், இது நீங்கள் சொல்கிற மாதிரி 250 படங்களில் இது இவ்வளோ இது உண்மையிலே இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு லாபகரமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, லாபகரம் சொல்ல ஒரு பெரிய மார்ஜின் சொல்கிறாங்க. 3500 கோடி வசூலிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மார்ஜின் சொல்கிறாங்க. ஆனால் அது லாபமாக நஷ்டமானது ப்ரொடியூசருக்கு தான் வெளிச்சம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடிகருக்கே ஒரு 200 கோடி 250 கோடி அப்படின்னு போகும்போது அவங்களுக்கான லாபம்ன்றது பெரிய அளவில் அடிபடும். ஒரு 50% வர வேண்டிய இடத்துல ஒரு 10% தான் வருதுன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டமாக தான். இப்போ கார்பரேட் நிறுவனம் லைக்கா ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது. நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, நிறைய பேர்கிட்ட கதை கேட்குறாங்க, நிறைய வேலை கொடுத்துட்றாங்க. இந்தியன் 1, இந்தியன் 2, லால் சலாமு, அப்புறம் வேட்டையன், இந்த படங்கள்னால கிட்டத்தட்ட 1500 கோடி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1500 கோடிக்கு வட்டி என்ன ஆச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு. நம்ம கார்பரேட் நிறுவனங்கள் சொல்லிடுறோம். அவங்க ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். வந்து நம்ம பெரிய ஹீரோக்கள், பெரிய பட்ஜெட்டு இதுக்குள்ளே போகும்பொழுது இதுக்குள்ளே இருக்கிற சிக்கலும் அதுதான். நீங்கள் ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து சார் முன்னே நீங்கள் வந்து ஒரு ஏவிஎம் நிறுவனம், ஒரு சூப்பர் குட்டு ஆர்பி சௌத்ரி அப்படின்னா, நான் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னா செவி வழியாக நீங்கள் வந்து ஒரு கதை கேட்பீங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க. எவ்வளோ நேரம் தம்பி நீங்கள் கதை சொல்லுவீங்கன்னு. 2 மணி நேரம், அவ்வளோ நேரம் தாங்காதுங்க. சரி 1.5 மணி நேரம், அவ்வளோ நேரம் முடியாது. 1 மணி நேரம் ஓகே. ஒவ்வொருத்தரும் பொறுத்து சரி 10 நிமிஷத்தில் கதை சொல்ல முடியும் சொல்கிறேங்க. அப்படி இருந்து செவி வழியாக கதை கேட்டு அந்த 10 நிமிஷத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா சரி சொல்லுங்கள் சார், ஸ்கிரிப்ட் பண்ணலாம் ரைட்டு, நம்ம டீமு கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுங்கள், நம்ம ஹோட்டல் இருக்குது அதில் இது பண்ணுங்கள். இப்படி தான் வந்து ஒரு கதை உருவாச்சு. கார்பரேட் நிறுவனங்கள் வந்த பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்க. அதுவும் இந்த அப்பாவியான பாவம் இந்த புதுமுக இயக்குனர்கள், அதுவும் அந்த உதவி இயக்குனர்கள்லாம் போய் ஏதோ அந்த உள்ளெல்லாம் நுழைய முடியாது. நீங்கள் வந்து நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தபோது கூட விஷால் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, சில கோடிகளை மட்டும் வச்சுக்கிட்டு படம் எடுக்க வராதிங்க, ஒரு 3 கோடி 4 கோடிலாம் வச்சுக்கிட்டு படம் எடுக்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுவும் ஒரு காரணம் நினைக்கிறீங்க? நிச்சயமாக சொல்கிறேங்க. அந்த நேரம் விஷால் மேலே நிறைய பேர்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன படங்கள்லாம் இல்லைன்னா அவ்வளோதானா ஆச்சா போச்சான்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 250 படம் வந்திருக்குல்ல, இல்லை 25 படம் தாங்க சின்ன, 25 படம் தான் இட்டு. அந்த 25 படத்தில் எத்தனை சின்ன படம்ன்ற நான் மீதி படம்லாம் என்னாச்சு? விஷால் சொன்னதில் உண்மை இருக்குதுன்ற அர்த்தம். இப்போ கடைசியாக நம்ம நிறைய படங்கள் வந்தது. நாடு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய இயக்குனர் சரவணன் எங்கேயும் எப்போதும் இவன் வேற மாதிரி அப்படின்னு அப்புறம் ஜெய் வச்சு ஒரு படம் பண்ணார்.
அந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 3 படமும் பண்ணியிருக்காரு. 4வது படமும் நாடுன்னு நினைக்கிறேன். அது சரியா இருக்கு. இல்லை நல்லா இருக்கும், நல்ல படம், நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. குயிக்கோன்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, கிடா. நம்ம கேள்விப்பட்டோம், கிடா படம். கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. வந்து என்னென்னா நீங்கள் குயிக்கோ கூட நம்ம நண்பர் தான், பத்திரிகையாளர் நண்பர், ரொம்ப வருத்தப்பட்டார். வந்து அது சரியான ப்ரொமோஷன் இல்லை, அப்புறம் நல்லாவும் இருந்தது. வந்து அது ஏன் போய் சேரலைன்ற ஒரு விஷயம் இருந்தது. முக்கியமான காரணம் வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து அந்த முகம் தெரிஞ்சால் தான் சார் வருவான். சரி, முகம் தெரியாத இந்த படங்கள்லாம் ஓடி இருக்குன்னா நல்ல கதை, நல்ல கண்டென்ட்டு, பக்காவான ஸ்க்ரீன் ப்ளே, அந்த 2 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி போடுற ஏதோ ஒரு வித்தை அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நம்மளை வேறு மீடியாக்கள் மவுத் டாக்கு இதெல்லாம் வெளியே தெரியுதுன்னா குட் நைட் இட்டுக்கெல்லாம் அதான் காரணம். ஆமாம், நீங்கள் அதே போல் சொல்லுங்க, கிடான ஒரு படம், பிரமாதமான படம். நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து ஒரு தியேட்டரில் போய் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு படம் பார்க்கறது உட்காந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சு, ஆரம்பிக்கவே இல்லை. என்னன்னு போய் கேட்டவுடனே, சார் மொத்தம் வந்து 12 பேர் தான் வந்திருக்கிறீங்க, 20 பேர் வந்தால் தான் வந்து நான் படம் ஓட்ட முடியும், கரண்ட்டு பில் அப்போ தான் கவர் ஆகும். நியாயமான ஒரு விஷயம். இன்னும் 20 பேர் வந்தால் தான் அந்த கரண்ட் பில்லாவது எங்களால் கட்ட முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்குது, சம்பளம் கொடுக்கணும், ஏதோ வந்து உட்காந்துட்டாங்க ஒரு ஷோ ஓட்டணுன்னு. அதில் ஒரு நண்பர், அவர் கொஞ்சம் நல்லதான, மீதி 8 டிக்கெட்டை நாங்கள் வாங்கிடுறோம், நீங்கள் ஓட்டுங்கன்னா ஓட்ட முடியல, ஓட்டவே இல்லை. கடைசியில் காசை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இது மாதிரியான நல்ல படங்களுடைய நிலைமையும் இப்படி இருக்குது. நாங்கள் தேட்டருக்கார மேலே தப்பு சொல்ல இல்லை, ஏன்னா எல்லா பிரச்சனையும் இருக்குல்ல. இப்போது முன்னாடி ஓடிடி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தேட்டரில் ரிலீஸ் ஆகுனாலும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இது போய், இது தேட்டரில் என்ன பண்ணுச்சு, அப்போ தான் நாங்கள் ஓடிடியில் வாங்குவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ அவங்க, அப்போ அந்த படம் தேட்டரில் சக்ஸஸ் ஆனால் தான் ஓடிடிக்கே வரும். ஆமாம் சார், தேட்டர் ஓடிடியில் அவங்க ஒரு ப்ரைஸ் கொடுத்து அவங்க வாங்குவாங்க. இல்லை, ஓடிடியில் உங்களுக்கு பார்வையாளர் ஒரு பக்கம் வரணும், அதில் வந்து விளம்பரம் கொடுக்கணும். அவன் வந்து அது நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்க முடியும், பார்வையாளர் வந்து முடியும். ஓடிடியில் வந்து என்னென்னா ஒரு பெரிய வசதி, ஓட்டி பார்க்கலாம். நீங்கள் தேட்டரில் அப்படி பண்ண முடியாது. அதெல்லாம் இருக்குது வந்து. அதனால் நீங்கள் தேட்டரில் போங்க, அங்கே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல், இல்லைனா வந்து நல்ல ரிவ்யூ. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான 2வது நாள் 1வது நாளே வந்து சாயங்காலமே காலையில் ரிலீஸ் ஆகி சாயங்காலம் பிரசாத் லேபில் சக்ஸஸ் மீட்லாம் அதுக்கு தான் கொண்டாடுறாங்களே. நான் ஓடிடிலாம் பயங்கர புத்திசாலியான ஆட்கள் வந்து. நீங்கள் சொன்னது குறிப்பாக பார்க்கிங்னு ஒரு படம் வந்து, ஆமாம், கிட்டத்தட்ட அது ரிலீஸ் ஆகும்போது மழை, சென்னையில் ஃபுல்லாக மழை. 2வது அந்த படம் வந்து உங்களுக்கு ஹரிஷ் கல்யாணை தாண்டி எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோவாக கலக்கியிருப்பாப்புல. ஒரு முகம் வந்து போஸ்டருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஹரிஷ் கல்யாணம் தவறாக சொல்ல, நான் சிந்து சமவெளின்னு ஒரு படம் நடித்ததுனால அதுலேருந்து மீண்டு வராத ரசிகர்லாம் இன்னும் இருக்காங்க. வந்து நீங்கள் ஜெய்பி மணிகண்டன் எடுத்துங்க, குட் நைட்டுக்கு ஜெய்பி மணிகண்டன் ஒரு காரணம் வந்து. ஆமாம், இது ஜெய்பீமில் நடித்த இந்த பையன் தானே இது, இதில் என்ன பண்ணியிருக்கு பாருன்னா அதை கலக்கியிருப்பாப்புல வந்து. இதெல்லாம் காரணம் வந்து. இதை தாண்டி வந்து உண்மையிலே கதை 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 கண்டென்ட் அதை எப்படி மேக்கிங் பண்ணுங்க. நீங்கள் போர் தொழில் நான் நினச்சி இப்படி தான் போய் உட்காந்து சார், சரத்குமார் அசோக் செல்வா ஏதோ ஒரு வழக்கமான ஒரு உப்மா படம், உண்மையாக நினச்சா தான் காம்பினேஷனே சரியில்லை, ரெண்டு பேருக்கும் ஷிங்க் ஆகாது, எப்படி இது அப்படின்னு. படம் போக 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 ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்ததே தெரியல. இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவசரமாக போய் டீ குடிச்சவங்கலாம் ஓடி வந்துட்டாங்க. வந்து நீங்கள் எதிர்பார்த்து போனது சக்கரை பொங்கல் வடகரியாக தான் இருக்குன்னு நினச்சி போனீங்க. அது கொஞ்சம் பெரிய ட்ரீட்டாகவே இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு போயிட்டு படம் எண்டுன்னு ஒரு இடத்துல வரும்பொழுது மறுபடியும் படம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தாங்க நின்று அந்த படத்தோட வெற்றி. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, எல்லோரும் எழுந்தாச்சு, இன்னும் முடியல தம்பி, படம் இன்னும் இருக்குது அப்படின்னு டைரக்டர் கொண்டு போன விதம் இருக்கு இல்லைங்களா. அதுதான் ஏன் அந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க, அந்த நாலேஜ் ஏன் உங்களுக்கு இல்லை, ஏன் உங்களுக்கு கதை கேட்குற திறன் இல்லை. விஷால் சொன்னதில் என்ன தப்பு, நிறைய பேருக்கு வந்துருச்சாங்க. நீங்கள் எடுத்துங்க 250 படத்தில் ஒரு 25 படம் அப்படின்னு விஷால் சொன்னது உண்மையான ஒரு விஷயமாக தானே ஆகுது. எப்பா நீங்கள் பாட்டு எங்கெங்கோ சம்பாரித்த பணத்தை வந்து எங்கேயோ கழனி காடெலாம் விற்று எடுத்துன்னு வந்தீங்க, இந்த காசை வீணாக்காதீங்க. நானோட சில படங்கள்லாம் நினைப்பேன் சார், உண்மையாக மனசார நினைப்பேன். நான் ஒரு படம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு படம் ப்ரொடியூசர்னா, ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்னே வச்சுங்களேன், நீங்கள் ஒரு முறையாக அந்த படத்தை பார்ப்பீங்க, எத்தனை முறை போட்டு 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 பார்த்துருப்பீங்க. ஒரு முறை புரியலனா கூட 3வது முறை தெரிஞ்சு போயிட்டுருக்கு இல்லைங்களா, ஆஹா இது தப்பான படம்னு. அது மாதிரி ரிலீஸ் ஆகாமல் போதுமா நீ எடுத்தது, ரிலீஸ் பண்ணி நான் நஷ்டமடைய விரும்பலை, இதோட விட்டுருவோம் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குது சார். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொன்னால், ஏற்கனவே கூட நான் பேசியிருக்கிறேன் நம்ம இதுலேயே கூட. சரண் அமர்கலம் பண்ணிட்டாரு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சொல்லியிருக்கேன் நான். ஏர்முகம்னு ஒரு படம் போடுறாங்க. அது காரணம் என்னென்னா, பூர்ணச்சந்தர் ராவ் அஜித்தை இன்ட்ரடியூஸ் பண்ண தெலுங்குல அதான் முதல் கேமராமேனை நிற்க வச்சார் அவர் தான். பூர்ணச்சந்தர் ராவுக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்றி கடன் செய்யணுன்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, ஏர்முகன் பேர் வைக்கிறாங்க.
ஷூட்டிங் வந்து கிளம்ப போகுதுன்றாங்க. ஆனால் கிளம்புற மாதிரி இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பக்கம் இதுவாகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ரெட்டு கதை வந்து கேட்குறாரு அஜித். ரெட்டுக்குள்ளே போயிடுறாரு. பத்திரிகைகளில் வந்து என்ன மாதிரியான நியூஸ் வருதுன்னா, இதில் வந்து பூர்ணச்சந்திர ராவ் தன்னை அறிமுகப்படுத்தினவர், அவர்கிட்ட சம்பளம் வந்து கராராக அஜித் வாங்க முடியாது, ரெட்டில் வந்து 3 மடங்கு சம்பளம் தராங்க, அதுக்குள்ளே அங்கே போயிட்டாருன்னு அஜித்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. இமீடியட்டாக சரணை கூப்பிட்டு ஒரு சாங் எடுங்கன்றாரு. சாங் எடுத்து அந்த ஸ்டில்ஸை வந்து மீடியாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சாங் எடுக்கப்படுது. அப்போ தான் பூர்ணச்சந்திர ராவ் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, சார் டைரக்டர் கதையே ஒன்று ரெடி பண்ணலையா அப்படின்னு. அஜித்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. வாங்க கூப்பிட்றது இருந்தாங்கன்னு. இது மாதிரி ஒய்ஃபு டெலிவரிக்காக நான் ரொம்ப அந்த டென்ஷனில் இருக்கிறேன், ஸ்பாட்டில் போய் கதையை ரெடி பண்ணிக்கலாம் ஜின்றாரு. இந்த சோழியே வேணாம், பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் வாங்க, இல்லைனா வேணான்னு பூர்ணச்சந்திரா கூப்பிட்டு, சார் ஒரு கதை இல்லாமல் போய் ஷூட்டிங் போய் அந்த படம் எடுத்து தோல்வி அடைஞ்சு நஷ்டம் அடைகிறத விட ட்ராப் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் நஷ்டத்தோடு போய்டும், அந்த காசை கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு. அதுதாங்க ஒரு நடிகனுக்கான புத்திசாலித்தனம். அப்படி தெரியாமல் எடுத்த குப்பை படங்கள் எத்தனை வந்து விஷால் சொன்னதில் என்ன தப்பு வந்துருக்குது. நீங்கள் இந்த நாலேஜ் கூட இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் வந்து எடுத்துருக்க முடியும், ஒரு கிரியேட்டராக எப்படி நீங்கள் வந்து உட்காந்துருக்க முடியும். அந்த காசை நான் சில படங்கள்லாம் பார்ப்பேன். இந்த பிரசாத் லேபில் ஒரு வாரத்துக்கு 7-8 படங்கள் வந்து பத்திரிகையாளர் காட்சி போடுவாங்க. சிலதெல்லாம் போய் உட்காந்து நினச்சி அதில் தப்பு குட் நைட்லாம் எதிர்பார்க்காமல் போனது. இந்த காசை யாராவது தான தர்மம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற தோணும் வந்து. அதுதான் இப்போது நம்ம 2023 இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ படங்கள் எல்லாமே பார்த்தாலும் இப்போ 2024 இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகிருக்கு. காரணம் வந்து எல்லா நடிகர்களுடைய படங்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் ஒரு 99% கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரில் ஆரம்பித்து வேட்டையன் வருது, கமலஹாசன் அவர்களுக்கு இந்தியன் 2 கன்ஃபார்மாக வருது அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் 3 வந்துடும். இந்தியன் 3 வரதுக்கான வாய்ப்புகள் அது இல்லை. ஒருவேளை மிஸ் ஆனால் கூட இந்தியன் 2 கன்ஃபார்மாக வருது. விஜய் அவர்களுக்கு தளபதி 68 வருது, அஜித் அவர்களுக்கு விடாமுயற்சி வந்துடுது அப்படின்னு, தனுஷ் அவர்களுக்கு அவரோட 50வது படம் வந்துடுது, சிவகார்த்திகேயன் SK21 அதாவது ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் ப்ராஜெக்ட் வந்து SKR 48 இருக்குது அப்படின்னு, சூர்யாவோட கங்குவா கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது. இப்படின்னு எல்லா நடிகர்களுடைய படங்களுமே டாப் ஹீரோக்கள் மொத்த பேரோட படங்களும் இதில் இருக்குது. கார்த்தியோட படங்கள் இருக்குது, ஜெயம் ரவி படங்கள் இருக்குது, தக் லைஃப் கூட வந்தாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படின்னும் போது 2024 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கலெக்ஷன் வைஸ் நம்ம டெப்த்து போவேணா, ஏன்னா என்ன காரணம்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பிரமாதமாக ஒன்று சொன்னீங்க, நீங்கள் அப்படியே அடிக்கிட்டே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து அத்தனை டாப் ஹீரோக்கெலாம் வந்து 2024 உள்ளே இறங்குறாங்க. அது ஜனவரியில் ஆரம்பித்து கடைசி டிசம்பர் வரைக்கும் இந்த டாப் ஹீரோக்களுடைய படங்கள் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஐப்பு இருக்கும், ஓப்பனிங் இருக்கும். இந்த வருடம் 3500 கோடினா அப்படியே டபுளாக போடுங்க. அது 7000 கோடி சாலிடாக வரும். வந்து 7000 கோடி இந்த டாப் ஹீரோக்கள் ரைட்டு இவங்க கலெக்ட் பண்ணிடுறோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். பல தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். பல பேருடைய அடுப்பு வந்து வீட்டில் எரியும். பல புதுமுக இயக்குநர்கள் கூட இதில் வரலாம். இதை தாண்டி நம்ம இந்த குட் நைட், போர் தொழில், டாடா மாதிரியான சின்ன சின்ன படங்கள் நம்பிக்கையோட இந்த பெரிய ஹீரோக்களுடைய கால்ஷீட் கிடைக்காமல் கிடைச்ச ஹீரோக்களை வச்சு நம்ம கதை மேலே கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சு அதில் எத்தனை படங்கள் ஓடும். அதாவது வடிவேல் ஒரு இதில் சொல்லுவார் வந்து, இந்த பக்கம் ஒரு டேங்கர் லாரி 16 டயரை வச்சு, இந்த பக்கம் ஒரு டேங்கர் லாரி, நடுவில் ஒரு டிவிஎஸ் ஸ்பீட்டில் ஓடிக்கிட்டு இருந்துன்னு, இந்த நடுவில் டிவிஎஸ் ஸ்பீட்டில் ஓடுற படங்கள் தான் இந்த மாதிரியான படங்கள். இந்த படங்கள் எந்த சேதாரம், இந்த டேங்கர் லாரியில் சேதாரமாகாமல் அதனுடைய இலக்கை போய் அடையும் போது தான் ரியல் சக்ஸஸ். அது அப்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 2024 பாலிவுட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம நம்பலாம். நிறைய நல்ல படங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றத நாமளும் விரும்புகிறோம். மிக்க நன்றி சார், பல கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.